ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜ் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன vlog? உனக்கு பிறந்த நாள். எனக்கு வந்து பர்த்டே வரப்போகுது. இன்னைக்கு வரப்போகுது, அது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து பர்த்டேக்கு வந்து இவர் நான் ட்ரெஸ்ஸு வாங்கியே தருவேன். நான் நிறைய சாரீ வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி அதையே ஒரு சாரீ கட்டிக்கலான்ட்டுன்னு ஸ்டிச்சிங்க்கெலாம் கொடுத்துட்டேன். ஆனால் இவர் கேட்கல, முடியாது நான் வாங்கி தருவேன் வா அப்படின்னு. வருஷத்துக்கு வரமா ஒரு வாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகிறோம். அதனால தான் அப்படின்னா நிறைய வாங்குறோம். பர்த்டேக்குன்னு காமெடியாக தான் இருக்கும். நானே ஸ்டாக் ஆகிட்டேன்ப்பா. இல்லை, பர்த்டேக்குன்னு வந்து ட்ரெஸ் வாங்குறது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். அது இந்த வருஷம் வந்து ஸ்பெஷல் பர்த்டே, ஏன்னா பாப்பாவோட செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதனால வந்துட்டு சரி கூட்டின்னு வந்துட்டேன், வா எனக்கு ஒன்று பிடிச்சிருந்து எடுத்துக்கோ போகலாமா இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பர்த்டே ட்ரெஸ் வந்து எடுத்து தரேன்னு சொன்ன காரணத்தினால் எங்கேயாவது போய் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம போகிறோம். இவர் வந்து சடனாக வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. சின்னது இல்லை, அது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான். ஆமாம், அது வந்து நீங்கள் ஜான் vlogsல பார்ப்பீங்க. ஜான் vlogsல பாருங்கள், நீங்கள் நாளைக்கு அது ரிலீஸ் ஆகும் வீடியோ. ஜான் vlogsல வீடியோ வரும். அது என்ன சர்ப்ரைஸ்னா பாருங்களேன். ஏன்னா வந்து என்னை பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு இவர் போயிட்டாரு வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணார் இவர். ஒரு மாதிரி நல்லா தேங்க்யூ, நோ ப்ராப்ளம். அது என்னன்னு சொல்லிட்டு ஜான் vlogsல மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் போயிட்டு இது பர்த்டே கிஃப்ட் வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ் வந்து ஒன்றும் முடியல. அதை நாங்கள் போய் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், இப்போ உங்கிற பாடி கண்டிஷனுக்கு நீ இந்த மாதிரி தான்ப்பா போடணும். வயிற்றுல கொல்ல வச்சுங்கிறதுனால நீ இப்படி தான் போட முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நார்மலாக இருந்தாலே இந்த மேடம் வந்து பயங்கரமாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சைஸ் வேறு எக்ஸ்ட்ரா சைஸ் ஆயிடுச்சா, சைஸ் பார்த்து எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆக வரேன். ஏன் என்ன பிளான் வந்து ஃப்ராக் டைப் மாதிரி எடுக்கிறியா, இந்த மாதிரி எடுக்கிறியா? எனக்கு போர் அடிச்சிருச்சு. இது என்ன? இது வந்து குர்த்தி செட்டு. பார்த்து இதுக்கு ரெடி ஆகுதா? கார் டெலிவரிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அது ஸ்டிச்சிங்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கையால் டிசைன் இன்னும் நான் வாங்கலப்பா. கார் பார்க்கிங்ன்ற பாரு, கார் டெலிவரிக்கு நான் இன்னும் வாங்கலப்பா. என்ன பண்ணுறது? இங்கே வாங்கிக்கோ. எஸ், நான் வாங்கணும். பின்ன எல்லாம் வந்து நானே டிசைன் பண்ணேன் இந்த ட்ரெஸ்ஸை. ஓகே, இப்போ நம்ம வந்து கார் டிசைனராக இருக்க பார்த்து ஃபேஷன் டிசைனர் போய் அப்படியே உழுதுற போகிற போயிட்டு. இப்போ நம்ம வந்து கார் டெலிவரிக்கு குடும்பமே ஃபுல்லாக ஒரே கலர் போட்டுன்னு போகலான்னு பிளானில் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இதோப்பா உனக்குன்னே தைச்ச மாதிரியே இருக்குதுப்பா. கரெக்டாக இருக்குது. போட்டு பார்க்குற அளவுக்கு டைம் இல்லைம்மா, நான் கடை மூடிடுவாங்க, வந்திருந்தே லேட்டு. சரி போட்டு பாரு. அது அப்போது ஒரேடியாக எல்லாமே கலெக்ஷன் பண்ணிக்கின்னு உள்ள போய் போட்டு பாரு. இது நல்லா தான் இருக்குது. ஏன்பா பர்த்டேக்கு இவ்வளோ ஒரு இதுவாக போடுவியா, சிம்பிளாக போடுவியா? எவ்வளோப்பா? 6999 ஒன்லி. அப்படியே வச்சுட்டு சைடில் வந்துடு. அவுட் ஆஃப் பட்ஜெட். பார்க்கறதுக்கு சிம்பிள் ஆகுது, ப்ரைஸ் மட்டும் படாவாக இருக்குது. நான் அதை எடுத்துட்டு இங்கே பார்த்தேன், அப்படியே வச்சுட்டு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்துட்டு இது வைக்கவே மாட்டேங்குது. எனக்கு கேட்டிங்கன்னா இது 6000 ரூபாய்க்கு இது ஒர்த்தே இல்லை. எனக்கு பிடிக்கல. கலர் ஓகே, நல்ல கலர் தான். ஆனால் இது வந்து ஏதோ ஒன்று பழுத்து போய் வேர்ல்டு ஃபேஷன் மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கல. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு. ஆக்சுவலி என்ன தெரியுமா, டிசைனுக்கெல்லாம் காஸ்ட் கிடையாது. அந்த பிராண்டுக்கு தான். அந்த பிராண்டுக்கெல்லாம் இப்போ பார்க்காத, நல்லா இருக்கணும் நம்ம போட்டால், அதுதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பாரு, கிளாஸ் ஆகுது டென்னம் மாதிரி. ஏன்னா இப்போ வந்து உனக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் போட முடியும். இல்லைப்பா, இதெல்லாம் தெரியாமா, கழுத்துக்கு தெரியாமா, கற்பூர வாசனை சூப்பராக இருக்குது சீரியஸாக. இது நீ பர்த்டேக்கு டின்னருக்கு போட்டுக்கின்னு காருக்கு வந்து என்ன வருதோ நீ ஏதோ ஆர்டர் பண்ணிக்கிறதால அது போட்டுக்கோ. இல்லை இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வரேன்னா எடுத்துக்கோ. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது காமி நல்லா தானே ஃப்ரெண்ட்ஸ் இது. இதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளாஸாக இருக்கும். நீ இது போட்டிங்கன்னா ஒயிட் ஷூஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்ணாடி தரணுமா? வா, கண்ணாடி சைஸு இதோ இங்கே இருக்குது பாரு கண்ணாடி. வாடா
சூப்பராக இருக்குது, ஓகேவா? நல்லா இருக்குப்பா. நீ இது போட்டு ஒயிட் ஷூஸு போட்டினா சூப்பராக இருக்கும். நான் அப்படியே சொல்லுறது வேணா, நீ வந்து மைண்ட்லேயே வந்து ஜெராக்ஸ் பண்ணி பாரு கரெக்டாக இருக்குதா இல்லையான்ட்டுன்னு. இது மீடியம் லார்ஜ் தானே இப்போ உனக்கு, போட்டு பார்த்தா தான் தெரியும். ஆனால் இது ப்ரைஸ் கூட பரவாயில்ல. இது 2000 ரூபாய் தான். இது நீ வேண்டாம் இன்னும் 2-3 எடுத்துக்கோ அந்த ப்ரைஸ் பாரு. அது வந்து நம்ம 6000 ருபீஸ்க்கு எடுத்தோமா, அது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதே ப்ரைஸ்க்கு ஒரு 5-6 எடுத்துக்கோ வேண்டாம். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக 5-6 எடுத்துக்கோ, அவ்வளோதான். வேற இது ஓகேவா கூட நான் பிடிச்சிக்கிறேன். இத்தியா வந்து பூம்பு மாட்டுக்கார மாதிரி வச்சுன்னு சுற்றினுக்கிறேன். அடுத்தது அந்த ஒயிட் போடலாம். எந்த ஒயிட்டு? இது ஓகேவா பா? உந்து லார்ஜா மீடியமாப்பா? பிராண்ட் மாறும். நான் போட்டு ஓ இப்போ போட்டு வர பார்க்க போறியா? ஐயோ இந்த ட்ரையல் ரூம்னு லேடிஸ் சொன்னாலே ஆண் பசங்க வந்து போயிடுவாங்களே. எஸ் தட் இஸ் நைஸ். வேணும்னா எடுத்துக்கோ. மோனா இப்போ வந்து ஃபுல் ஃபார்மில் இறங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இனி நானா தடுத்தாலும் ஆகாது, மோனா தடுத்தாலும் மோனா நல்ல முடியாது. இது என்ன இது ஒரு மாதிரி வந்து இது வீட்டுக்கு வந்து ஸ்க்ரீன் மாட்டுவாங்க தருமா அந்த மாதிரி இருக்குது. நோ திஸ் இஸ் நாட் ரைட். ஸ்கர்ட் போட்டால் டமாஸாக இருப்பியா மோனா? நீ அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே வந்து தான் நிற்கிறேன். இங்கே தான் வந்து நின்னுக்கிறேன். நீ அப்பத்துலேருந்து ஏன் இது வேணுமா? க்ரீம் வேணும்னா பாரு. பாரு ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கும். ஆமாம் உங்ககிட்ட நீ ஒயிட்டு போட்டு க்ரீம் போட்டு நான் பார்த்துருந்தே இல்லை மோனா. சரி இந்த சைஸ்க்கு தான் ஒன்றும் பாங்க ரஷ் ஆகுது இதுக்கு போட்டு பார்க்குறதுக்கு. போய் பாரு, நல்லா தான் இருக்குது. ஸ்லீவ்ஸா இது? ஸ்லீவ்லெஸ்ஸா? சாரி ஸ்லீவ்லெஸ். ஓகே நல்லா தான் இருக்குப்பா. ஆனால் இது உன் சைஸா? how much? 2499. ஓகே எடுத்துக்கோ. இதோ எடுத்துக்கோ அதோ எடுத்துக்கோ. என்ன கேட்டா இப்போ நீங்க யோசனை பண்ணி பாரு. அது ஒன்று நீ 6000 ரூபாய்க்கு தூக்குனேன். அதுக்கு இது எவ்வளோ மேல 2 எடுத்தீங்கன்னா அதே பட்ஜெட்டில் வாங்கி கொடுப்பேன் நான். அது நான் கட்டுறதுக்கு நான் ரெடியாகிறேன் 6000 ரூபாய். ஆனால் அது எனக்கு வேணாம். அதே 6000 ரூபாய் நான் இது கட்டிட்டு போயிடுவேன். இவர் பர்த்டேக்கு சாரி இவர் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு வந்து நாங்கள் கப்பிள் வாட்ச் வாங்குகிறோம். அதனால் பார்த்துன்னு இருக்கோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவனுக்கு வந்து கல்யாணம் அடுத்த வாரம். ஸோ என்ன கொடுக்குறதுன்னு யோசனை பண்ணியிருந்தேன். நான் அழகாக பேக் பண்ணி தரேன். ஏன்னா எனக்கு தோணுது வந்து கப்பல் வாட்ச் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா 2 பேருக்கும் நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து சிஸ்டர் ஆயிட்டாங்கல்ல, நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் அவன் வந்து கண்டிப்பா வீடியோ பார்ப்பான். நண்பா இது உனக்கு ஹோப் நீ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பயே நான் பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா அடுத்த டைம் வந்து நீ பிஸியா இருப்ப, ஒரு 2 வாரம் வந்து இப்போ நண்பா பிஸியா இருப்பான். ஆனால் நம்ம வீடியோ வந்து எப்படியாவது பார்த்துருவான். ஓகேவா? அப்புறம் நிறைய பேர் நம்மள மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க, வாட்ச் கிஃப்ட். யார் என்ன கொடுத்தாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுது. அதுக்கு தான் நான் வந்து இப்போ பதிவு பண்ணுறேன். ஹோப் யூ வில் லைக் இட். யூ அண்ட் சிஸ்டர் வந்து லைக் பண்ணுவீங்க. அந்த வாட்ச் போடும்போது தான் எனக்கு ஞாபகம் வரணும். ஏன் ஞாபகம்? மோகன் ஞாபகம் 2 பேரும் வரணும். ஓகே என்ன லுக்கு அங்கே போகுது ஜாராக்கு? ஜாராலாம் போனீங்கன்னா 2 கிட்னி வித்துட்டு நீ இல்லைப்பா கம்மியாகவும் இருக்குதுப்பா. ஜாரான்றது பிராண்டு தான் ஓகேவா? ஆனால் ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது. லட்சம் வரைக்கும் இருக்குது. ஆனால் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி லட்சம் வரைக்கும் போகுது அப்படி நான் கேள்விப்பட்டேன். நான் அவ்வளோ ஜாரா உள்ள போயிருந்தில்ல. நான் கரெக்டாக ராங்கான்னு எனக்கு தெரில. இப்பயே சொல்லிடுறேன், நான் கரெக்டாக ராங்கான்னு எனக்கு தெரியாது. லட்சம் வரைக்கும் இருக்குதான்ட்டுன்னு நான் கேள்விப்பட்டு நான் சொல்கிறேன். தப்பாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜாரா பிராண்டுக்குள்ளே நான் போயிருந்தில்ல, நான் போக மாட்டேன். மேங்கோ 50% ஆஃபர். சரி உனக்கு வாங்கி தரேன். லாஸ்ட் வீக்கு இதே மாதிரி போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தேன். எந்த மால்னா அது இன்னொரு ஃபீனிக்ஸ் மால். ஓகேங்களா? ஒரு பிங்க் கலர் ஃப்ளாஸ்க் வாங்கி கொடுத்தேன். அது என்னாச்சு, நேற்று கீழே உழுது டபாருன்னு ஒஞ்சி போச்சு. அந்த கிளாஸ் தான் என் காலை காவு வாங்குச்சு. ஓகேங்களா? என் விரல் மேலே உழுந்து அது வந்து அப்படியே கருப்பாகி இப்படியான வலி எனக்கு. இந்த மாதிரி ராட வந்துரு எட்டி பார்க்குறதோட விட்டுரு.
ராடோ அது எட்டி பார்க்கறதோட விட்டுரு. அதுக்கு மேலே நீ வந்து போக கூட முடியாது. அதுக்குள்ள ராடோக்குள்ள ஒரு வீக்காக கூட இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து சரியான காஸ்ட்லி வாட்ச் அதெல்லாம். கம்மிங் டு த இல்லை பாயிண்ட் இல்லை, கம்மிங் பேக் டு தி ஃப்ளாஸ்க். அந்த ஃப்ளாஸ்க் வந்து பாட்டில் அது சரிம்மா, 1 லிட்டருமா, 1 லிட்டர் வந்து மாடு பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ். அது என் காலில் விழுந்து கால் பிதுங்கி என்னால் ஷூ போட அழகாக உறிஞ்சி நின்றேன். ஆமாம், என்னால் ஷூ போட முடியல. அது வீங்கி அந்த நேல்ஸே வெளில போகுது எனக்கு. அதெல்லாம் வேற நடந்துச்சு. கடைசியில் அந்த பாட்டில் ஒஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு என் கால் மேலே விழுந்துட்டு ஒரு கண்டத்தில் ஒரு கண்டம் ஆயிடுச்சா. அடுத்த நாளே கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்து ஒஞ்சிச்சு. அதுதான் ஒஞ்சிச்சு. ஒரு பாட்டில் வேணுமா? சரியா, எங்கே அந்த கடை? ஆமாம், நார்மல் கிளாஸில் கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து ஃபாரினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க நார்மல் டம்ளர்லலாம் குடிக்க மாட்டாங்க. டம்ளரில் ஸ்ட்ரா போட்டு சொப்பி தான் குடிப்பாங்க, சிப்பரில் தான் குடிப்பாங்க. இவங்கெல்லாம் டம்ளரில் குடிக்க மாட்டாங்க. சரி, என்னத்துக்கு சும்மா வாங்கி கொடுத்துட்றவா? நான் எங்கடா வாங்கினேன் பாட்டில்? அது அத்தையும் யூஸ் பண்ணிக்கப்பா, நான் யூஸே பண்ணல. சரி ஓகே, வாங்கி கொடுத்துடலாம். எங்க அது மினிசோ ஏமா திருப்பி மேலே கீழே நடக்க முடியாதுடா இப்போ சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மால் வர்றது எங்களுக்கு பெனிஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நடுக்க வச்சுங்கிறேன் மோனாவை. வீட்டுக்கிட்ட போனால் நடுக்கிறது இல்லை, மாலுக்கு வந்தால் மட்டும்தான் நடக்குது ஜாலியாக. இப்படி இல்லை, எப்போ எவ்வளோ வாட்டி ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் கூட இந்த மாலில் இந்த மேப் பார்க்குறதே வேலையாக போச்சு. ஆனால் இது வந்து மேப் நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அவ்வளோ இதுப்பா ஃப்ளோர் வெட்டாகுதுப்பா, கருங்கி உள்ளே போகிற டிம்முன்ட்டுன்னு உன்னை தூக்க முடியாதுப்பா. வாவ், என்ன இது சென்ட்டு சரியாகுதாப்பா சொல்லு, வேற லெவலில். ஓ, அதோ போச்சா இப்போ? ஓகே, எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நடுனா நடக்கிறது இல்லை. மாலுக்கு வந்தால் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூட நடுக்கிறா பார்த்தியா? என்ன மினி ஷோ க்ளோஸா? ஓடிப்பா அந்த பாட்டில் தூக்கு, திருப்பி வச்சா மகளை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் உன்னை. இங்கே கூட இருக்குது சிப்பரு. அதுவே வாங்குறியா வாங்கு, இல்லை இந்த பக்கம் வாங்குறேன்னா வாங்கு. நிறைய பாட்டில்ஸ் இருக்குது. இதே தான் உள்ளுச்சு. ஆனால் அது கொஞ்சம் லைட் பிங்க்கு. டேஞ்சரஸ் பாட்டில் பார்த்து வச்சுட்டுப்பா, அதை பார்த்தாலே எனக்கு பயமாகுது. செம்ம வெயிட். நல்லாயிருக்கு, சீரியஸாக நல்லாயிருக்கு. எடுத்துக்கோ, நல்லா தான் இருக்குது. இது இந்த மாதிரி வாங்கிக்கிட்டாப்பா நான். நம்ம ரூமுக்கு வச்சுக்கலாமா? நம்மளுக்கு தண்ணி கஷ்டமானது. இந்த பக்கம் இருக்குது. என்ன அது ஃபேனா? எடுத்துக்கோ. ஓ, நம்ம அங்கே சென்னைக்கு வந்து யூஸ் ஆகும்ப்பா. எப்பா இது என்ன ஸ்டார் வார்ஸு லைட்டா? ஆமாம், வேணாம். மினி ஷோன்றது இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸு அந்த மாதிரியா? நான் நினச்சேன் மினிஷோனா. இது ரப்பர் வேணுமா? கப்பு வேணுமா? டிஃபன் பாக்ஸ் வேணுமா? எந்த புருஷானா இப்படி வேணுமான்னு கேட்பானா? நான் கேட்பேன், ஆனால் வாங்கிட்டு அசிங்கமாக கேட்பேன். ஐயோ, சீக்கிரம் முடியாமா ஷாப்பிங்கு? ஏய், நீ கேட்டிருந்த பாட்டில் கேட்டுச்சு தானே? என்ன சொன்னிங்கிற தலை சொரிஞ்சி பா. நீ கலராக பாட்டில் வாங்கினாலும் நீ குடிக்க போகிறது வந்து வரும்போது இந்த மாதிரி எத்தனை வருதுப்பா. பரவாயில்லப்பா, அங்கே பாரு, ஏதோ பார்த்துச்சுப்பா சாமி. ஐயோ, ஆனாப்பா ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதெல்லாம் உன் காலில் ஊந்துது பாப்பா. ப்ளீஸ்ப்பா, பார்த்து வாங்கப்பா, கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக வாங்காதப்பா. ஒன்று உழுது அவஸ்தப்பட்டுங்கிறது எனக்கு தான் தெரியும். எது நல்லா இருக்கு? நீ என்ன வேணா எடுத்துக்கோமா, எனக்கு கேட்காது. ஐ ஆம் டன். இதா சொல்றீ? எதுனா எடுத்துக்கோமா. வாய் வச்சு குடிக்க போகிறது நீ தான். சொல்லுன்னு. பார்பின்னா பார்பி எடுத்துக்கோ. ஆனால் இவ்வளோ 3 எடுத்துக்கோ. நான் எடுத்துக்கோன்னு சொல்ல மாட்டேன். ஒன்று தான். திஸ் இஸ் ஃபார் பேகுக்கு. இப்போ 1 எடுப்பா, நீ வேற. இது பாரு, இது அழகா இருக்கு. இதுக்கு ஸ்ட்ரா அங்கே கொடுப்பாங்க பில்லிங்கில். கொடுப்பாங்களா? இல்லை சப்பி குடிக்கணுமா? தெரியலையே, அது எனக்கு தெரியாது.
சரி நீ பாட்டுன்னு செலக்ட் பண்ணு, நான் போய் நிற்கிறேன். இதில் இது சூப்பராக இருக்குது, நீ இதை வச்சுன்றது. இது கலர் நல்லா இருக்கு. எது இருந்தாலும் ஒடிக்க தான் போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் ப்ரஷில் வெல்கனா ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு. ஆமாம் எலக்ட்ரிக் தான் அது. இப்போ நீ எலக்ட்ரிக் ப்ரஷில் நாளைக்கு வெல்க போகிற, வாய் நாரக்கூடாது. மவளை நார்ச்சுன்னா திருப்பி குத்துவான் உன்னை. இது இங்கே கூட இப்போ ரெட் கலர் யாரும் தேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரெட் கலர் ட்ரெஸ்ஸு ரெட் வேணாம், இது ஓகே. அவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ தூக்கிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அம்மாவுக்கு 2 பாட்டில் தான் வேணும், 1 பாட்டில் தேவையில்லை இதுக்கு. என் பிள்ளைக்கு இப்பயும் வாங்கி கொடுக்குறியா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு? பேக்கெல்லாம் எடுத்துனுக்கிறேன். எனக்கு என்னத்துக்கு வேணாம். எனக்கு லேப்டாப் வேண்டாம், எடுத்துக்கிறியா பாரு லேப்டாப் பேக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். பரவாயில்ல, அது லேப்டாப் வைக்க முடியாது. அதில் யூ கான் கீப் லேப்டாப். Bag should be extra softness. Yeah. That we have it actually, but if you see that one time, we will get idea. Okay. How is the laptop bag? It will be there. Should be there. So kind of right. No, this is the backpack. Okay, kind okay. of normal traveling. இங்கே நான் பேக் பார்க்குற கேப்பில் எப்படி இது இவ்வளோ டேலண்டடாக இது எடுத்து இந்த மிரர் இது உள்ள போச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அங்கே எடுத்துட்டாங்க. அது போக நீங்கள் திரும்பிடுங்க. மாவளை ஐய் எத்தனை மிரர் மோனா வாங்க போதும் மோனா. ஸ்டார் வார்ஸ் பேக்னா என்னத்துக்கு? காலேஜ்க்கா? யோ நான் ஆஃபீஸியா? எனக்கு லேப்டாப் பேக் வேணாம்ப்பா, அவ்வளோ சின்ன பேக் வேணாம். நான் பார்த்தா சேல்ஸ் கேர்ள் மாதிரியே இருக்குது. பெஸ்ட்டு வா போதும். ஏய் இந்த மிரர் எதுக்கு? பா எத்தனை மிரர் பாவா, நல்லது இல்லைப்பா மிரர் நிறைய வாங்கி நிற்க வச்சுட்டு தேடன்னு தேடினா எங்கன்னா மேலே ஏற்றி விட்டுக்கிறாங்க. அப்புறம் சரியான காமெடி இல்லை இதுவே ஆயிடுச்சுல. நம்ம என்ன தான் நம்பர் எடுத்துன்னு போனா ஏன்னா இது நம்பர் இங்கே தானே இருக்குது, காரக்காடமேன்னு தேடி இருந்தோம். மேலே இருக்குது. எஸ் பரவாயில்ல, அதுவும் கொஞ்சம் சர்ப்ளஸ் ஆகட்டும். இன்னும் கொஞ்ச நாளில் போயிடும். கொஞ்ச நாள் கூட இல்லை, கவுண்டிங் டேஸ் தான் போயிடும். இவன் போடுறதே எனக்கு மனசு கஷ்டமாகுதுப்பா. இது இன்னும் இருக்கணும் கீழே. ஆனா இன்னைக்கு சரியா நடக்க வச்ச ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மாலுக்கு போனா தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரீடமாவே நடக்குது. சீரியஸா இங்க ரோட்ல நடக்கிறதோ, ஏறி இறங்குறது, உக்கார வைக்கிறது, சுத்துறது, பார்க்கிங்ல போயிட்டு கார் தேடுறதே ஒரு பெரிய டாஸ்க். அது ஒண்ணு. என்னத்தான் போட்டோ எடுத்தாலும் நம்ம எப்படியோ மிஸ் பண்ணிடுறோம். அது ஏனே தெரியல. இது ரொம்ப பெரிய முன்னால கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்து பர்த்டே வேற லெவலில் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் நீங்கள் ஜான் வ்ளாக்ஸில் பார்ப்பீங்க. ஸோ நானும் போய் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மலாக்கா வந்து பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி அவ்வளோதான். இப்போ பாடி இப்படி சாஞ்சிச்சுன்னா இதோட நெக்ஸ்ட் டே தான் ஏஞ்சிக்கும். ஆனால் நம்ம அவ்வளோ சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரொம்ப வந்து கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். புள்ளத்தாச்சுங்க வந்து ஏஞ்சி உக்காடுறது. ஆமாம், அந்த பேக் பெயின் எல்லாமே வந்து இருக்குது. பட் ஸ்டில் வந்து காட்ஸ் கிரேஸ் தான். மோனா வந்து இவ்வளோ ஆக்டிவாக நம்மளுக்கு வந்து எந்த தொல்லை கொடுக்காம, எனக்கு பேசிக்கலாக எந்த தொல்லை கொடுக்காம கூட நின்று சப்போர்ட் பண்ணி, நான் வெளில போனால் கூட இருங்க நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங்கும் சரி, இப்போ வந்து நடக்கிற ஃபங்க்ஷனுக்காக எல்லா விஷயமும் மோனா இந்த மாதிரி இருந்துக்குன்னே நிறைய விஷயம் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு கூட இருந்துக்குன்னு. அதுக்காக மோனாக்கு ஒரு தேங்க்ஸ். இது நம்ம ஃபங்க்ஷன், நம்ம 2 பேரும் கூடி பண்ணின்னுக்கிறோம். இன்னும் நல்லா வரணும், அதுதான் அவுட்புட் சூப்பராக வரணும் நம்ம நினச்ச மாதிரி. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களுக்கு வேற எந்த டென்ஷனும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று தான். இப்போதைக்கு எங்களுக்கு கார் டென்ஷன் கூட இல்லை, டெலிவரி டென்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஃபங்க்ஷனு வந்து நல்லபடியா முடியும். ஆமாம், உங்களோட பிளெஸிங்ஸோட நம்ம பிளான் பண்ண மாதிரி இது. ஏன்னா இது எங்களோட என்ன சொல்கிறது, நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். இதுக்கு நிறைய ஆர்கனைஸ் என்ன சொல்கிறது ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து கார்டு இன்விடேஷன் எல்லாமே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அதெல்லாம் ஒன்றா நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த vlogல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டங்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டாட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.